தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னா சென்னையிலேருந்து. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நாள் எப்போ அப்படின்னா 18ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க வெளியிட்ருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு அவங்க வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன், ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஜூனியர் மெக்கானிக், ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன், இது போன்ற பல்வேறு வேரியஸ் போஸ்டிங் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவங்க ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட போஸ்ட், வேக்கன்சிஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி இதெல்லாமே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், அதாவது உதவி ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 8 வேக்கன்சிஸ் அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா அதாவது கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வைஸ் டோட்டலாக எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் அவங்க 19 வேக்கன்சிஸ் வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமமாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு கண்டிஷன். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா பிரிண்டிங் டெக்னாலஜி, இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1 இயர், நாட் லெஸ் தென் 1 இயர், அதாவது 1 இயர் ஆச்சும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் ட்ரேடு சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 3 வருஷம் மினிமமாக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெண்டாவது போஸ்ட் என்ன அப்படின்னா இளநிலை மின் வினைஞர், அதாவது ஜூனியர் எலக்ட்ரிஷியன். இதற்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. பர் மந்த் சேலரி வந்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு வேரி ஆகும், போஸ்ட் வைஸ் வேக்கன்சி வைஸ் வேரி ஆகும். இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி 14 வேக்கன்சி, அதுவே கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் மினிமமாக எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், அதாவது பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட், அதாவது எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மினிமம் பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துட்டு முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அப்ரெண்டிஸாக வந்துட்டு போய் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஸு யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்கோன் ஆஸ் அப்ரெண்டிஸ் இன் கவர்மெண்ட் ப்ரெஸ் அண்ட் ஓகேங்களா, யாரெல்லாம் அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அண்ட் ரெக்வஸ்ட் எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங், ஓகேங்களா, இதில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற ட்ரேடு டெஸ்ட்டு அதில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. எஜுகேஷனல் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸுக்குமே ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அண்ட் Must-doers below 35 years of age who have served for a period not less than 2 years in a government bus who passes requisite educational and technical qualifications. அதாவது யார் எல்லாமே வந்துட்டு 2 வருஷத்துக்கு மினிமமாக 2 வருஷம் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஜூனியர் மெக்கானிக். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 22 வேக்கன்சிஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவுமே கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மினிமமாக எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படி முடிக்கலை அப்படின்னா மினிமம் பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸை நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அந்த அதாவது அப்ரெண்டைஸ்ஷிப், ஓகேங்களா, அந்த அப்ரெண்டைஸ்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். யாருக்கெல்லாமே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நான் முன்னாடி போஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், அது அப்படியே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன், அதாவது ப்ளம்பராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, எலக்ட்ரிஷியனாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அந்த மாதிரியான ஜாபு
19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க பர் மந்த் ஆஃபராக சேலரி வந்துட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வேக்கன்சி. என்னென்னா ஒரே ஒரு வேக்கன்சி, அது வந்துட்டு இந்த கம்யூனிட்டி அதாவது கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். மஸ்ட் பொசஸஸ் டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டை ப்ளம்பரிங்கில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. இந்த ஜிடி அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு ஜென்ரல் டர்ன். ஓகேங்களா. ஸோ கீழே வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா, அந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க டெம்ப்ரரி. அது வந்து எப்போனாலும் ஏறும் குறையும். ஓகேங்களா. அது வந்துட்டு தட்ஸ் அப் டு அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. வயது தகுதி, ஓகேங்களா, யார் எல்லாமே இதில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டேட் படி, அதாவது 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் 2007, அதாவது 1/7/2007 இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்க வேணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் பப்ளிக் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மினிமமாக வந்துட்டு 18 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது முன்னாடி சொல்லிட்டேன். மேக்ஸிமமாக எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்கணும் அப்படின்னா, எஸ்சிஏவாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு, எஸ்சி 37 வயசு, எஸ்டிக்கு 37 வயசு, எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 34 வயசு, பிசிக்கு 34 வயசு, ஓசிக்கு 32 வயசு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 42 வயசு, டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக எஸ்சிஏல 55 வயசு, எஸ்சியில் 55, எஸ்டியில் 55, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 55, பிசியில் 55 அண்ட் ஓசியில் 50. ஓகேங்களா. இந்த வயசெல்லாம் நான் எந்த டேட் படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1/7/2025. ஓகேங்களா. இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லப்போம். ஓகேங்களா. சில பேர் 2 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தனித்தனியாக அப்ளை பண்ணி தான் கொடுக்கணும், ஒட்டுக்காக கொடுக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ இது எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டேக் பண்ணுற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா. அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே கிளியராக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவையில்லாத அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாச்சும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ரிஜெக்ட் பண்ணப்படும். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றுகளை கீழே குறிப்பிட்ட ஆவணங்களின் புகைப்பட நகல்களை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அதாவது பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை, குடும்பத்தட்டை, ஆதார் அட்டை, இந்த மாதிரியான அட்டைகளை வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். அண்ட் நீங்கள் போஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது எதோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஜெராக்ஸ் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டை கால் ஃபர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு இன்டர்வியூ. ஓகேங்களா. நேர்முக தேர்வுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், தொழிற்கல்வி மற்றும் பட்டய படிப்பு இந்த மாதிரியான லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பயப்பட தேவையில்லை. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு இங்கே இருக்குது. www.stationaryprinting.tngov.nic/links.html இதுதான் அவங்களோட லிங்க். இந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே டேக் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை எப்படி அப்ளை பண்ணுன்ட்டு பார்த்துடலாமா? ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷினுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பெயர், அப்புறம் ஜெண்டர், பாலினம், டிக்கிங் தான். ஓகேங்களா. ஃபாதர்ஸ் நேம் இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். வயசு, அதாவது 1/7/2025 எந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்டு வேறு என்ன அப்படின்னா நேஷ்னாலிட்டி அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி, தேசிய இனம், மதம்,
வகுப்பு அதாவது கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, புத்திசமா, ஷிக் இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்ட்டு. கேஸ்ட் ஜாதியின் பெயர், ஜாதி சான்றிதழ், திருமணம் ஆனவரான்னு கேட்டிருக்காங்க. சொந்த மாநிலம் இது, தாய்மொழி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சல் குறியீட்டு என்ன, போஸ்ட் கோடோடு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா இல்லை இருக்குன்னு டிக் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸு எஸ்எஸ்எல்சி அதாவது மார்க் ஷீட் மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, என்ன படிச்சிங்க, அதாவது எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி அதுவுமே மார்க் ஷீட்டு என்ன இயரில் பாஸ் பண்ணிங்க, என்ன லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிங்க. அதே மாதிரியே டிப்ளமோ கேட்டிருக்காங்க. யூஜி டிகிரி ஓகேங்களா. இதெல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் யூஜி டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. உங்கள் மேலே ஏதாச்சும் எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிளேஸு டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு சைன் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.